பவித்ரா, சென்னை குளத்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் அவர்களுக்கு அவசர கால தேவைக்கான உடைகள், போர்வைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் இப்போது நேரில் வழங்கிக் கொண்டிருக்கிறார். சென்னை மாநகரம் முழுவதும் பலர் அங்கு மழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சென்னை குளத்தூர் பகுதியும் இந்த பெருமழையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மேயர் பிரியா மற்றும் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு மக்களுக்கு உணவு வழங்கி வரும் அந்த காட்சியை நாம் காண முடிகிறது. பாதிக்கப்பட்ட நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உணவு வழங்கி கொண்டிருக்கிறார். இதே போல நிவாரண பொருட்களும் அவர்களுக்கு உடனடியாக தேவைப்படக்கூடிய அந்த பெட்ஷீட் மற்றும் ஆடைகள், அத்தியாவசிய ஆடைகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். சென்னை மாநகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை நீர் இன்னும் வடியாமல் இருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை வெள்ள நீர் புகுந்து அந்த தண்ணீர் வடியாமல் இருப்பதாலும் மின் இணைப்பு கிடைக்காமல் இருப்பதாலும் பலர் அந்த நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு முதலமைச்சர் அவரது சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அங்கு மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் உணவையும் இன்று வழங்கியிருக்கிறார். பல்வேறு பகுதிகளுக்கு இன்று காலையிலும் அவர் பல இடங்களுக்கு நேரில் சென்று இந்த நிவாரண முகாம்களில் பல்வேறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பொருட்களையும் உணவையும் வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலையில் குளத்தூர் தொகுதியில் அவர் பால் பாக்கெட் சென்னை மாநகரம் முழுவதும் இன்று பால் தட்டுப்பாடு இருக்கப்பட்டதாக கூறப்பட்ட சூழ்நிலையில் பால் பாக்கெட் மற்றும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட மசாலா பொருட்கள் உள்ளிட்ட ஒரு வார காலத்திற்கு தேவையான அந்த உணவு பொருட்களையும் அவர் பைகளில் வைத்து வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் ஆடைகளும் மற்றும் போர்வைகளையும் கூட முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் போது வழங்கினார். மேலும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுவதற்காக அங்கு காத்திருந்த மக்களிடமும் குறைகளையும் கேட்டிருந்தார். எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது, வேறு என்ன பணிகளை அரசு விரைவாக செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் அந்த குளத்தூர் தொகுதி மக்களிடம் கேட்டிருந்தார். அவரை அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியில் ஏராளமாக குழுமி இருந்து முதலமைச்சரே அவர்களுக்கு பால் பாக்கெட்டுகள் மற்றும் ஆடைகள், உணவு மற்றும் ஒரு வார காலத்திற்கு தேவையான அந்த மளிகை பொருட்களையும் வழங்கிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இன்று முதலமைச்சரின் வாகன அணிவகுப்பு செல்லும் அந்த பாதையிலும் நீர் பல இடங்களில் தேங்கி இருந்த காட்சியையும் காண முடிந்தது. அந்த தண்ணீருக்கிடையே தான் முதலமைச்சர் வாகனம் பயணித்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நிவாரண உதவியை குளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். பவித்ரா.